ஆவுடையப்பன் பயங்கரமாக மாஸ் காட்டின ஷோவில் இந்த ஷோவும் சொல்லலாம். ஏன் அதை சொல்கிறேன்னா, பெண்களுக்கு பிரச்சனை வருது அவங்களோட ட்ரெஸ்ஸால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கவங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஆவுடையப்பன் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஒரு ரிப்ளை கொடுப்பாரு. அது என்ன பயங்கரமான மாசான ரிப்ளை நீங்களே பாருங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஷால் போடுறதுன்னு கேட்டிங்களா, ஒரு சுடின்னு இருந்தா அது கண்டிப்பா எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல ஷால் ஒன்று இருக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப ஏன் ஷால் போடுறாங்க தெரியணும்னா சார், இப்ப முக்காவாசி இடத்துல நடக்கிறது எல்லாமே வந்து பாலியல் வன்கொடுமை இப்ப ரீசெண்டா நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. இப்ப நடக்கிறது பாலியல் வன்கொடுமை நடக்காதனால ஷால் போடணும். ஆமா சார். சரி ஓகே, கீழே கொடுங்க, கீழே கொடுங்க. ஷால் போடுறது வந்து சார் சின்ன வயசுல ஒரு 5 வயசு இருக்கிறப்ப அந்த குழந்தையோ எந்த ட்ரெஸ் வேணா போட்டுக்கலாம். அவங்க பெத்த அப்பா அம்மாவே சொல்ல மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க, அவங்களே சொல்லி கொடுப்பாங்க இப்படி இருக்கணும். ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம் நாங்க லவ் பண்றப்போ நாங்களும் சொல்றோம், அப்பா அம்மா சொன்னா ஏத்துக்கிறீங்களா, லவ் பண்ற பையன் சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப நீங்க சொல்லுவது அப்படியே அப்ளை பண்ணி பார்ப்போம். ஒரு சின்ன குழந்தை முன்ன ரேப் ஆகுது, இதுக்கு யார் காரணம்? அதான் சொல்றேன், அவன் பண்ணாலும் அவன் கிளடியையும் ரேப் பண்ணுவான், குழந்தை 5 வயசு குழந்தையும் ரேப் பண்ணுவான், எல்லாரையும் ரேப் பண்ணுவான். அவ்வளவுதான் சார், ரொம்ப சிம்பிள், கரெக்டா பாயிண்ட் வந்தீங்க. அவன் மனநிலை எப்ப வேணா மாறும். அதுக்காக நீ ஷால் போட்டு தான் வெளியே போகணும்னு சொன்னா தப்பு சார். இது உங்களுக்கும் தோணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கான விஷயம் இவ்வளோ முக்கியமாக அவங்க சொல்கிறத கேட்டலாமல் வந்து பார்த்தோன்னா ஒரு சிலர் நினைப்பீங்க. பட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவுடையப்பன் பயங்கர மாசான ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாரு. என்ன ரிப்ளைன்னு நீங்களே பாருங்களேன். பார்க்குறவங்களுக்குமே கூட ஷால் விஷயத்தை இவ்வளோ டீப்பாக பேசணுமான்னு தோணும். ஆனால் லிட்டரலி இது வந்து ஒரு ஷால்கான விஷயம் இல்லை. இது எங்கே ஆரம்பிக்கும்னா, பொதுவாக ஷால் போடுங்க துப்பட்டா போடுங்கன்னு ஆரம்பிக்கிறது. நாளைக்கு நீ இந்த ட்ரெஸ் கொடுத்து இந்த ட்ரெஸ் கொடுத்தாத, அப்புறம் இத்தனை மணிக்கு வா, இத்தனை மணிக்கு போகாத, நீ இத்தனை மணிக்கு வா, இந்த செய்யாத, இதில் தொடங்குறது தான் இங்கே வந்து முடியும். கடைசியில் இது வந்து எங்கே வரும்னா ஒரு கோடு, இந்த கோடுக்குள்ள தான் நீ இருக்கணும், இதுல இருந்தா பெட்டர் வந்துரும். அதனாலதான் இந்த டாபிக் இவ்வளவு நேரம் பேசுகிற காரணம் கூட. நீங்க சொல்வது மேலும் மேலும் என்ன ஆகும்னா அவங்கள ஒரு கோட்டுக்குள்ள வந்துரும். அதனால ஒரு பெண் என்ன உடையில கம்ஃபர்டபிளா இருக்காங்கிற முடிவை அந்த பெண் தான் எடுக்கணும். இல்ல நான் சொல்றதை நீ செய், நீ கம்ஃபர்டபிளா இருப்பேன்னு ஒரு நாளும் ஒரு ஆண்ல யாருமே சொல்லக்கூடாது. போக போக ஆவுடையப்பன் கிட்டத்தட்ட நீயான கோபிநாத் அவர்கள் கிட்ட வந்துட்டாரு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டாரு தான். பார்ப்போம் ஃபியூச்சரில் அவருக்கு இவர் டஃப் கொடுக்குறாருன்ற மாதிரி. பட் எண்ட் ஆஃப் த டே நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன். இது யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. 2 பேரும் அந்த அளவுக்கு ரொம்பவே மெச்சூரிட்டியாக பேசின்னு இருக்காங்க. அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். அவ்வளோதான்.